மதுரையில காலு காலு நாட்டாமங்க. என்ன முறைக்கிறவ? நல்ல இடுப்ப வளைச்சு ஆடுறனா? ஏண்டல் ஏண்டல், இந்த புடவை எங்க எடுத்தீங்க ஏண்டல்? ரொம்ப நல்லா இருக்கு ஏண்டல். ஜாக்கெட் எந்த அக்கா கிட்ட தைச்சீங்க? அது நல்லா இருக்கு. பேஷ் பேஷ் சொல்லுங்க ஏண்டல். ஹே, இது பாரு, மரியாதை இங்க இருந்து போயிடு, இல்லன்னா நான் கொலகாரியா மாறிடுவேன். டே, இப்ப எதுக்கு கொந்தளிச்சிட்டு இருக்கிற? உன்னை யார் மாப்பிள்ள பாக்குற மண்ணா கட்டி பாக்குறேன்னு இந்த காமெடி பண்ண சொன்னா? சும்மா இப்பவும் சொல்றேன்டே, கொப்ப பண்ணது தப்புன்னு எல்லாத்துக்கும் முன்னாடி ஒத்துக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க சொல்லு. ஆதி பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு. எல்லா பிரச்சனையும் நான் முடிச்சு விடுறேன், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம், நான் கேரண்டி. என்னது? என் அப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என் அப்பா மன்னிப்பு கேட்டுதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அப்படி ஒரு வாழ்க்கையே எனக்கு தேவையில்லை. இல்ல இப்ப பைத்தியமா இல்ல பிறந்ததுல இருந்தே பைத்தியமாடி? ஹே, நான் ஒரு பிரச்சனை முடிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்கேன், நீ அந்த பிரச்சனை முடியவே கூடாதுன்றதுக்காக பேசிட்டு இருக்க. அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது யாரு? நீதானே? நானு. பின்ன கோப்பன் ஸ்வேதாக்கு போன் பண்ணாம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காது. ஓ, அப்போ நீ செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடும் அதானே? எவ்வளவு ஊர் பேர் தெரியாதவளை கூட்டிட்டு வந்து என் அப்பாவோட 2வது பொண்டாட்டின்னு நாடகம் ஆடி என் அம்மாவையும் அப்பாவையும் பிரிச்சது இல்லாம இப்போ என்ன குற்றவாளியா நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. ஏய், கோப்பனுக்கு புருஷ பொண்டாட்டி உறவுனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன்னு உங்ககிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். நீ அதை மறந்துட்டு இங்க மாப்பிள்ள பாக்குற கீப்ல பாக்குறேன்னு உன்னை நீயே அசிங்கப்படுத்திட்டு இருக்க. எங்க அப்பாக்கு நீ பண்ண அசிங்கத்தை விட இது ஒன்னும் பெரிய அசிங்கம்லாம் இல்ல. ஆனா ஒண்ணுடு, இத்தனை நாள் உங்க அப்பன் தான் உனக்கு எடுத்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ தான் உங்க அப்பனை எடுத்துட்டு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. ஏண்டே, அந்த ஆள் என் மேல இருக்கிற கோவத்துல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் சரி, ஆனா நீ என் மேல இருக்கிற கோவத்தினால என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? எல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பண்றேன், சுய நினைவோட தான் பண்றேன். அப்ப நான் வேண்டான்றது நீ முடிவு பண்ணிட்ட இல்லையா? ஆமா, உனக்கு புரியலையா அது? அந்த முடிவை நான் எப்பவோ எடுத்தாச்சு. அப்ப என்னை இங்க உட்கார வச்சு கொஞ்சினது, கெஞ்சினது, மாமா மாமான்னு கூப்பிட்டது, என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னதெல்லாம் சும்மாவா? அன்னைக்கு உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால அப்படி நடந்துக்கிட்டேன். இப்ப எனக்கு உன்னை பிடிக்கல, தேவையும் இல்ல. அப்ப நான் உன்னை விட்டு போயிட்டா நீ சந்தோஷமா இருப்ப? கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பேன். உன்னையே நினைச்சு பைத்தியக்காரி மாதிரி இந்த வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அப்ப நம்மளுக்குள்ள ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதான், ஒன்னும் இல்ல. நான் வேண்டாங்கிற முடிவுல உறுதியா இருக்கேன். ஆமா, ரொம்ப உறுதியா இருக்கேன். அந்த முடிவுல இருந்து மாற போறதும் இல்ல, புரியுதா? தெளிவா தான் இருக்கேன் நான். அப்ப என் வாழ்க்கையில இனிமேல் ஆண்டாள் இல்லன்றது சொல்ல வரேன்? ஏன் வாழ்க்கையில அழகர்னு ஒருத்தர் இல்லன்னு சொல்ல வரேன். சரி, கடைசியா ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. போய் அழகர் கிட்ட பேசுங்க. என்ன யோசிக்கிறீங்க? அழகர் கிட்ட எப்படி சாரி கேக்குறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்னங்க சாரி தேங்க்ஸ் எல்லாம். அப்புறம் என்னங்க? உங்களுக்கு அழகரை பத்தி தெரியல, அவன் பாக்குறதுக்கு தான் ஒரு மாதிரியா இருப்பான், ஆனா பக்கா கேடி. இந்த மாதிரி அவன் ஒரு விஷயத்த செஞ்சான்னா அதுல கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அதனால அந்த வீட்டுல என்ன நடந்தாலும் நீங்க கண்டுக்காத மாதிரி இருங்க. உங்களுக்கு அழகரை தெரிஞ்ச அளவுக்கு ஆண்டாளை பத்தி தெரியல. அவ அழகரை பழி வாங்கணுங்கிறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு அவசரப்பட்டு பண்ணி தொலைச்சிருவா. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அது எப்படி நீங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, நீங்களும் நானும் எப்படி பிரியவே கூடாதுன்னு இருக்கோமோ அதே மாதிரி அழகரும் ஆண்டாளும் பிரியவே மாட்டாங்க. ஏன்னா நாம இப்படிதான் இருக்கணும்னு ஒருத்தர் எழுதி வச்சிட்டாரு. சோ நாம அவர் எழுதின மாதிரி தான் இருப்போம், இருந்துதான் ஆகணும். அதெல்லாம் சரிதான், ஆனா ஆண்டாள் அப்பா இதை அவருக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா? அப்படிலாம் விட்டுருவோமா? அவர் அழகர். வாங்க உள்ள வாங்க, வாங்க வாமா, வா உள்ள போய் உட்காரு போ. பாப்பா வாங்க வாங்க உட்காருங்க. வாங்க வணக்கம். உட்காருங்க. மாப்ள நீங்க உட்காருங்க. ஐயோ நீங்க உட்காருங்க. ஐயோ மாப்ள நீங்க உட்காருங்க. சும்மா இருங்க அத்தை, நீங்க உட்காருங்க. ஐயோ மாப்ள நீங்க உட்காருங்க. மாப்ள ப்ளீஸ் நீங்க உட்காருங்க. பாட்டி நீ உட்காரு. பேராண்டி நீ உட்காரியா? என்ன இது? நீங்க நீதான் உட்காரு. மாப்ள உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அவ்வளவுதான். வணக்கங்க. மாப்பிள்ளைய போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காரு.
யாரு? இது நம்ம எதிர்த்த விட்டு பொண்ணு. ஓ, நான் ஒன்னும் உங்களை பார்க்க வரல, என் ஃப்ரெண்டு பாரதியை பார்க்க வந்தேன். பாரதியும் ஆதியும் வெளியில போயிருக்காங்க. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அவங்க வந்தது பார்த்துட்டு போறேன். அது ஒண்ணும் இல்ல, இவங்க என் தங்கச்சி பாரதியோட ஃப்ரெண்டு தான். இவங்களுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதீன கம்மி. பாவம். ஆமா ஆமா, நீங்க பெருசா கண்டுக்காதீங்க. அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க, விட்டுருங்க. பாவம், பார்க்க அழகா இருக்கா. ஆண்டவன் இப்படி ஒரு குறைய கொடுத்திருக்கான். சரி சரி, அடுத்தவங்கள பத்தி நமக்கு என்ன பேச்சு? நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இந்த பாருங்க, இவன் தான் என் பேரன். மெக்கானிக் வேலை பார்க்கறான். இந்த வருஷம் நடக்க போற பிரசிடண்ட் எலெக்ஷன்ல நிக்கிறான். எப்படி அவன் தான் ஜெயிப்பான். என்னங்க இது? அதை எப்படி நீங்க உறுதியா சொல்றீங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடண்ட் ஒரு ஆகாவளி. அவன் ஒண்ணும் சரியில்லை. அவனுக்கு ஒருத்தர் ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப எங்க வீட்டு பொண்ணு பிரசிடென்ட் பொண்டாட்டின்னு சொல்லுங்க.